ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். தலைப்பு தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே பின்மாறி குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றும் அது நிறைவேறுமா என்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக சிறு ஜெபம் செய்துவிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் தீர்க்க தரிசனமாக சொல்லிய ஒவ்வொரு காரியமும் சரியாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது. முன்மாரியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தீர், அது நிறைவேறியது. பின்மாரியை கொண்டு ஊழியத்தை செய்யும்படியான தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறீர், அதுவும் நிறைவேறப் போகிறது. எங்களுக்கு ஞானத்தையும் வேதத்தை ஆராயக்கூடிய அறிவையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது வேதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று அங்கே வசனங்கள் வருகிறது. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமி மேல் பெய்யும் முன்மாரி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் தீர்க்க தரிசனமாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. பூமியினுடைய அறுவடையின் முடிவிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். மனுஷ குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு சபையை ஆயத்தம் செய்யும் வேலைக்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் இந்த பொழிவானது பின்மாரி காலத்து மலைக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த பின்மாரியை பெறுவார்கள் என்று பார்த்தோமானால், முன்மாரியை குறித்து நாம் படித்தோம். ஒருமனப்பட்டவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, தான் நான் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக, தங்களை தாழ்த்தினவர்களாக இருந்த சீசர்களிடத்திலே முன்மாரி பொழியப்பட்டது. பின்மாரிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிறிதளவு கூட தனக்கென்று ஒதுக்கி வைத்து கொள்ளாத முழுமையான ஒப்படைத்தலை தவிர, நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு நான் எதையும் சேர்த்து வச்சுக்கக்கூடாது. என்னைய முழுமையா நான் ஒப்படைக்கணும். அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். வேற ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வேறு ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரை மனதும் பாவமும் நிறைந்த
கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு போக முடியாது. பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே சுயநலம் இல்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, தேவனிடத்திலே முழுவதுமாக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருக்கிற கிறிஸ்தவன் மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும். அவர்களே பின்மாரியை பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்தணும்னு நினைக்கல, தம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் அவர் ஏன் மூலமாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்த முடியும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த வெளிச்சத்திலே, தங்களிடத்திலே கிடைத்த வெளிச்சத்திலே, பெற்றிருக்கிற வெளிச்சத்திலே முழுமையாக பூரணமாக வாழ்கிறவர்கள் மாத்திரமே இன்னும் அதிகமான வெளிச்சத்தை பெறுவாங்களாம். இப்போ எனக்கு ஒரு சத்தியம் தெரிந்திருக்கிறது, பொய் பேசவே கூடாது, வெறுமனே விளையாட்டு கூட பேசக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது. நான் அதில் உறுதியாக நிற்கும் பொழுது இன்னும் அநேக சத்தியங்கள் எனக்கு தெரிய வரும். அதை நாம் உணர வேண்டும். தெரிந்து கொண்ட சத்தியத்திலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் அநேக காரியத்திலே நம்மை உயர்த்துவார். சத்தியம் தெரிந்தும் அதற்கு நாம் உண்மை இல்லாது இருப்போமானால் அது வீணாக போய்விடும். நாம் நமக்கு கிடைத்த சத்தியத்திலே நம்மளுக்கு கிடைத்த கிறிஸ்துவ நற்பண்புகளை இன்னும் அதிகமாக நம்ம வளர்த்து கொண்டு போகாவிடில் பின்மாரின் அந்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளை நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாதான். பின்மாரி ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கு அந்த பாபிலோன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்றால் நாம் ஏற்கனவே படித்தோம், குழப்பம், தவறான போதனை நிறைந்த சபை. அவளுடைய 5வது வசனத்திலே அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. என்னது அது? வானபரியந்தம் எட்டுவதற்கு என்ன பாவத்தை அது செய்தது என்று பார்த்தோமானால், ஞாயிறு ஆசரிப்பை சட்டமாக இயற்றுவதன் மூலம் அதனுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினதாக போகிறது. கர்த்தருடைய ஓய்வு நாளாகிய 7ஆம் நாள் ஓய்வு நாளை மாற்றி 1ஆம் நாள் தான் ஓய்வு நாள் என்று அது சட்டமாக இயற்றப்படும் பொழுது அது பாவம் நிறைந்ததாகவும் அந்த பாவம் வானபரியந்தம் எட்டினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அதிலே இதை குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா?
இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று என்னோட பேசி சொல்லி என்னுடைய கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே கொண்டு போனார். அந்த வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசித்தோமானால் தங்கள் முதுகை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும். பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? முந்தின வசனத்தில் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், தங்களுடைய முகத்தை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக காமிக்காமல் தங்களுடைய முதுகை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக காமிச்சு தங்களுடைய முகத்தை சூரியனை நோக்கி காண்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சன் வொர்ஷிப், ஞாயிறு ஆசரிப்பு என்பது அதிக அருவருப்பான விஷயம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாபிலோன் சபை, ரோம சபை இந்த காரியத்தை நிறைவேற்றும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு முடிவு மிகவும் நெருங்கி வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாரியின் விளைவை பார்த்தோம். அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. அநேகர் மனம் திரும்பினார்கள். ஆயிரமானவர்கள் சபைக்குள்ளாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நாம் இதை படித்திருக்கிறோம். தீர்க்க தரிசனமாக முன்மாறி பெய்யப்படும், நீங்கள் பலனடைந்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது அப்படியே நிறைவேறியது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பின்மாறி ஊற்றப்பட போகிறது என்று வேதாகமத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது என்றால், அதன் பாவம் வானபரியந்தம் எட்டும் பொழுது. எப்பொழுது அது வானபரியந்தம் எட்டும் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு தொழுகையை மாற்றுகிற சம்பவம் உச்சத்தை அடையும் பொழுது, சட்டமாக ஏற்றப்படும் பொழுது அதன் பாவம் உச்சத்தை தொடும், வானபரியந்தம் எட்டும். அப்பொழுது பின்மாறி ஊற்றப்படும். இப்பொழுது நாம் வாழ்கின்ற நாட்களிலே 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் அளித்து உண்மையாக முழு மனதோடு பரிசுத்தமாக பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி நாம் ஓய்வு நாளை கை கொண்டோமானால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக ஏற்றப்படும் பொழுது நாம் அதிலே தப்பிப்போம். வேதாகமத்திலே ஓய்வு நாளை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மிகவும் கவனமாக கவனியுங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று வசனம் வருகிறது. ஓய்வு நாளில் நமக்கு இஷ்டமான காரியத்தை செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, சொந்த பேச்சு வீண் பேச்சை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும்
கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வசனம் வருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் கற்பனையை உண்மையும் உத்தமமாய் நாம் கைக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை ஏனோ தானோ வென்று கைக்கொள்ளக்கூடாது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அது வந்த பிறகு நாம் பார்த்து கொள்ளலாம் என்றால் ஏமாந்து விடுவோம். ஏனென்றால் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம். ஓய்வு நாளை தொழுது கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இப்பொழுதே ஓய்வு நாளை உண்மையாக ஆசரிக்காவிடில் இக்கட்டு காலத்திலே கைக்கொள்ளவே மாட்டோம், கைக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார் என்பதை நம்மால் உணர முடியாது. நாம் இடம் கொடுக்காத நிலைகள் எப்படி உணர முடியும்? ஆகவே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறது என்பது நமக்கு தெரியும். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அது வரும்போது வரட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நாளைக்கு நான் உயிரோடே இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு இப்பொழுது நான் உயிரோடே இருக்கிறேன். தேவனே, உமக்கு உண்மையாக நான் வாழ்கிறேனா என்று என்னை நானே உய்த்து ஆராய்ந்து கவனமாக நான் இருக்க வேண்டும். ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொந்த பேச்சை பேசாமல் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளிலே சொந்த பேச்சை நாம் பேசுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் கவனித்தோமானால் ஒவ்வொரு நாளும் நாம் தகாத வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உள்ள தூதர்கள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு இது சரி இது தவறு என்று தெரியாது. நாம் சரியாக பேசினாலும் சரி, நாம் தவறாக பேசினாலும் சரி, இரண்டுமே தூதர்களால் பதிவு செய்து கொள்ள இருக்கிறது. அவர்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது அது சரி என்று தவறு என்று. என்ன சொல்லுகிறோமோ அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை உணராதபடிக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம் அருகிலே ஒரு தூதன் இருந்து அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் உணர்ந்தோமானால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மிகவும் கவனமாக எச்சரிப்புடன் நாம் பேசுவோம். ஏனென்றால் கடைசி நாளிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தமும் நாம் நியாய தீர்ப்பு அடைவோம் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாரியின் விளைவு எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் மிக அதிகமாக பின்மாரியின் விளைவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்மாரியின் காலத்திலே அறுவடை மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த பின்மாரியின் அனுபவத்தை பெற்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டார்கள். தைரியத்துடனே மரிக்கவும் ஆயத்தமாக சத்தியத்தை எங்கும் சொல்லுவார்கள். அதன் நிமித்தம் வேறு சபைகளில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற, மனதிலே நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையிலே வந்து சேருவார்கள். முன்மாரியிலே எப்படி சீசர்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்களோ அதை காட்டிலும் மிக அதிகமாக கடைசி நாட்களிலே சீசர்கள் மூலமாக, சீசர்களாய சத்தியத்தை சொல்லுகிற பிரசங்கம் செய்கிற நம் மூலமாக அநேகர் மனம் திரும்புவார்கள். தொழுகை தான் அங்கே பிரச்சனை.
ஞாயிறு ஆசரிப்பா ஓய்வு நாள் ஆசரிப்பா என்பதுதான் மிக முக்கிய பிரச்சனை. சார் ஐசக் நியூட்டன் மிகப்பெரிய விஞ்ஞானி, நம்ம அனைவருக்கும் தெரியும். 1642 1727 வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவர் தானியேல், வெளிப்படுத்தல் புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார், விளக்க நூல்களை எழுதியிருக்கிறார். புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய நபரும் அவர்தான். அவர் மிகப்பெரிய சாதனையாளர், விஞ்ஞானி. சார் ஐசக் நியூட்டன் தேவனை மிக அதிகமாக நேசித்த ஒரு நபர். ஒரு நாள் அவருடைய நண்பர், அவர் தேவனை விசுவாசியாத நபர், வேதாகமம் கூறுகின்ற சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை நம்பாத ஒரு நபர். நியூட்டன் சயின்டிஸ்டை சந்திக்க வரார். நியூட்டன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், என்னுடைய நண்பன் இல்லைவாதத்தை உடையவன், அவன் தொழுகையை விரும்பாதவன் என்று அவருக்கு நன்றாக தெரியும். சார் ஐசக் நியூட்டன் அவருடைய ஆய்வுக்கூடத்திலே மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த சூரிய குடும்ப அமைப்பை கண்டு அந்த நண்பர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். நியூட்டன் அதை ஏற்கிறாரு. சிறு சிறு கோள்கள் தம் ஓடு பாதையில் ஓடி அந்த சூரியனை சுற்றிலும் இயங்கி வருகிறத பார்த்து அவருக்கு ஆச்சரியம், பிரமிப்பு, எப்படி அப்படின்னு சொல்லி, பா இது சூப்பராக இருக்குப்பா, கொள்ளை அழகுப்பா, இதை நம்ம யார் செஞ்சா இத அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் அவரிடம் கேட்கிறார். அதற்கு சார் ஐசக் நியூட்டன் சொன்னாரு, யாரும் இல்லை, இத யாரும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டாரு. நியூட்டன் அவர் ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை, பார்க்காமலே சொல்லிட்டாரு, இப்படி திரும்பி நின்று சொல்லிட்டாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும், யாரும் இல்லையா, என்ன சொல்ற நீ அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு. ஆமா, இந்த பந்துக்கள்லாம் அதுவா வந்துருச்சு, இந்த சக்கரங்கள்லாம் அதுவா வந்துருச்சு, இந்த திருகாணிகள்லாம் பார்க்குறிய அதுவும் அதுவா இருக்கு, இந்த கோள்கள்லாம் தற்செயலாகவே சுற்றுது, அதை ஓடு பாதையில் அதுவாக நேர்த்தியாக ஓடுது அப்படின்னாரு. இந்த சகோதரனுக்கு இடி உரைத்தது போல இருந்தது. ஆமாம், உணர்ந்தார், எண்ணி பார்த்தார், இது எப்படி சாத்தியம். அப்பொழுது அவர் படைப்பாளர் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், சிருஷ்டிகராகிய தேவன் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். கடைசி நாட்களில் பின்மாரியை பெற்ற பிள்ளைகள் ஒரு முடிவெடுப்பார்கள். தொழுகையை செய்ய நீங்கள் ஆயத்தமா என்று ஒவ்வொரு சகோதரனையும் அவர்கள் கேட்பார்கள். சகோதரனே, சகோதரியே, சிருஷ்டிகரை தொழுதுகள், அப்பொழுது பிழைப்பாய். தீர்க்க தரிசனம் உண்மை, அது சத்தியமாக நிறைவேறும். ஆகவே பின்மாரிக்காக ஆயத்தப்படுவோம், அதற்காக ஜெபியுங்கள், உங்கள் மேல் ஊற்றப்படும். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, பின்மாரிக்காக வேண்டுகிறோம், எங்கள் மேல் பின்மாரியை ஊற்றுங்கள். அநேகருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.